இந்நேரம் எல்லாருமே காந்தாரா சாப்டர் 1ஓட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. மேக்கிங் வைஸில் மிரட்டி விட்ருக்காங்க. விஷுவலாகவும் சூப்பராக இருக்குது, விஎஃப்எக்ஸும் சூப்பராக இருக்குது. அப்புறம் முக்கியமாக புலியோட விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக பல தடைகளை தாண்டி பல மரணங்களை தாண்டி இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. படம் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே, ஓவராக பேசாமல் பிரேக் டவுனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் 2022 ரிலீஸ் ஆன காந்தாராவோட ப்ரீக்வலாக தான் இந்த காந்தாரா சாப்டர் 1 இருக்க போகுது. அதாவது அந்த காந்தாரா நடந்துச்சுல்ல, அதுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதை தான் இந்த காந்தாரா சாப்டர் 1. ஓகே, வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதே காந்தாரா 1ல சிவாவோட அப்பா காணாம போன இடத்துல இருந்து தான். அந்த காணாம போனதை பத்தி நம்ம சிவா வந்துட்டு யாருக்கிட்டே கேட்கறான். அவன் கேட்கறது வந்து அவனோட சித்தப்பாவா கூட இருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேட்கக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் நம்ம முன்னோர்களோட மூலஸ்தானம், அது ஒரு பெரிய புராண கதை அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதே ஒரு நரேட்டிவ் ஸ்டைலில் தான். இந்த படம் ஃபுல்லாவே ஒரு நரேட்டிவ் ஸ்டைலில் தான் இருக்க போகுது, கேஜிஎஃப் மாதிரி. அதுக்கப்புறம் அவர் சொல்ல ஆரம்பிக்கக்குள்ளேயே போராட்டமான ஒரு இடத்த காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த முக்கியமான ஷாட்டை காட்டுறாங்க. இதே மாதிரியான கல்லை நீங்க காந்தாரா 1ல பார்த்துருக்கலாம். காந்தாரா 1ல கிளைமேக்ஸ்ல நம்ம ஹீரோ பஞ்சூர்லியா மாறினதுக்கு முக்கியமான காரணமே இந்த திரிசூலம் இருக்க கல்லை தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த கல் வேற மாதிரி இருக்கு, இந்த கல் வேற மாதிரி இருக்கு. இந்த கல்லோட பேரை வந்துட்டு கார்னிகா அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கல்லுக்கும் அந்த கல்லுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறத பார்த்தா வேற கல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை இதே கல்லே ரொம்ப வருஷம் ஆனதுனால அங்க மாறி இருந்திருக்கலாம். அதாவது காந்தாரா 1ல கிளைமேக்ஸ்ல காட்டின கல் வந்துட்டு இதே கல்லா கூட இருக்கலாம்னு சொல்ல வரேன். அடுத்து அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, அதர்மம் தலை தூக்கும் போது தர்மத்தை நிலைநாட்ட சிவன் வந்துட்டு கணங்களை அனுப்புவாரு அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஒரு எரிக்கல் வானத்துல இருந்து விழுவுற மாதிரி காட்டுவாங்க. அது இந்த கார்னிகா கல்லா கூட இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஹீரோ இந்த குழந்தையா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த வானத்துல இருந்து விழுந்ததை காட்டினாங்கல்ல, அதுக்கு அடுத்த ஷாட்டே இந்த குழந்தையை தான் காட்டுவாங்க. அதுவும் இந்த குழந்தை இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி தான் இருக்கும். அந்த குகையில வந்துட்டு இந்த குழந்தை மேல மட்டும் ஒளி உழுவுற மாதிரியும் அந்த ஒளியை சுத்தி அந்த புலி நடந்து வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒன்று அந்த எரிக்கல் மாதிரி காட்டினது அந்த கார்னிகா கல்லா இருக்கணும், இல்லைன்னா இந்த குழந்தையா இருக்கணும். இந்த குழந்தைக்கு பெர்மே அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெர்மே தான் நம்ம ஹீரோ. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்க பிரம்ம ராட்சசன் இருக்கான் அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த கால் ஷாட்டை காட்டுவாங்க. அந்த காலை பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பஞ்சூர்லியா மாறினவங்க தான் இப்படி காட்டுறாங்க, காலை அப்படியே ஆடுற மாதிரி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ராஜா இவங்க காட்டில் ஒரு மண்ணும் இல்லடா, எல்லாமே வெறும் கதை தான் அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுதுன்னா, இவங்க காட்டில் அந்த பஞ்சூர்ல இருக்கா இல்லையான்னு இந்த ராஜா தேடி போயிருப்பாரு போல. அங்க எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு விஷயத்த பண்றாங்க. அது என்னங்கிறத நான் அடுத்த ஷாட்ல சொல்றேன், இருங்க. இந்த ஷாட்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க இடத்துல விளையிறதுல 3ல் 1 பங்கை எல்லையில வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ராஜா அந்த பஞ்சூர்லி அங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவங்க அந்த 3ல் 1 பங்கு வைக்கிறாங்கல்ல, அது வந்து பஞ்சூர்லிக்கு தான் வைக்கிறாங்க, அதை வந்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு போல. அதை தான் இந்த இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, பஞ்சூர்லிக்காக இவங்க ஏதோ ஒரு விஷயத்த படைக்கிறாங்க. அதை ராஜா போய் பார்த்துட்டு இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி படைக்கிறத வேணான்னு சொல்லி ஏதோ பண்றாங்க. அதுதான் இங்க பிரச்சனையா போக போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஷாட்டே நம்ம இளவரசி ருக்மிணி காட்டுறாங்க. இந்த ருக்மிணி வந்துட்டு காந்தாராக்குள்ளாரே போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதே மாதிரியே இவங்க ராஜ்யத்துக்குள்ளார வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க எங்க இடத்துக்கு வரக்குள்ள நாங்க உங்க இடத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இந்த வாய்ஸை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மணிகண்டன் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரகுவரன் வாய்ஸ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ஸ் அவ்வளோவா செட் ஆகலைங்க, பார்க்கலாம், படத்தை பார்க்கக்குள்ள தான் தெரியும். ஸோ நம்ம ருக்மிணி வந்ததோட இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுனை இங்கே நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் பார்ட் 2 நாளைக்கு வரும். ஏன்னா இதுக்கு மேலே என்கிட்ட டைம் இல்லை. ஸோ நான் நாளைக்கு பார்ட் 2ஓட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.